True love is just not created by finding the perfect person, but by learning to see the imperfect person perfectly. But once the true love is created, it never dies. To prove this point, there came a movie in 2012 titled 3. Three is a film that mixes Tamil style tragedy with Hollywood style storytelling. It is a musical love story of Ram and Janani. School love, college love and after marriage love. The film portrayed 3 stages of being in love. The director Aishwarya Dhanush proved how brilliant she is at handling teenage romance with dialogues and scenes that feel real and lived in. Tuition class scenes, proposal scene, Dhanush and SK ஓட காம்பினேஷன் சீன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு அர்பன் சென்ட்ரிக் ஸ்கூல் லவ் ஸ்டோரிக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸோட பக்காவாக இருந்துச்சு. மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நைஸ் ஃபிகர், எக்ஸைட்டிங். மேபி டுமாரோ லவ். நைஸ். Thanks. Ram and Janani first set eyes on each other as 12th standard students from different schools. Though you have seen the scenario a dozen times in various movies, it still manages to be appealing. Romantic dialogues and Shivaவோட one-linesலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். But the film quickly transformed to become another film altogether as the character played by Sivakarthikeyan leaves. நம்ம காலேஜ் படிக்கும்போது உனக்கு யூஎஸ் வீசா கிடைச்சிருச்சு போகணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி தான் குமரன் சிங்கப்பூரில் வேலை கிடைச்சி போகிறதா சொன்னான். ராமுக்கு அது தாங்கவே முடியல. குமரன் அவனுக்கு எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு, நீ தான் அவனுக்கு லைஃபே. சடனாக நீங்கள் 2 பேரும் இல்லைங்கிறத அவனால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொமான்டிக் ட்ராமாவாக இருந்த படம் செகண்ட் ஆஃபில் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக மாறிடுச்சு. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் கேசஸ் whenever the film journeys to the dark chambers of Ram's dangerously unhealthy mind. சூசைட் சீனில் தனுஷோட ஆக்டிங் வேறு லெவல். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தனுஷ் சொல்லியிருந்தார், அந்த பர்டிகுலர் சூசைட் சீனில் நடிச்சுட்டு அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வர்றதுக்கு இட் டுக் மோர் தென் 10 to 12 days for him அப்படின்ட்டு. ஸோ தட் ஷோஸ் த இம்பேக்ட் ஆஃப் தி கேரக்டர் ஆன் தி ஆக்டர் ஹிம்செல்ஃப். 3ல கிளைமேக்ஸ் சீன் லெட்டரில் எழுதிட்டு கட் பண்ணிக்கிற சீன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கேரவன்லேருந்து இறங்கிறதுக்கு என்னை 2-3 வாட்டி கூப்பிட்டாங்க, நான் இறங்கவே இல்லை. ஏன்னா இறங்கினா நம்ம கட் பண்ணிக்க போகிறோம்னே எனக்கு தோணிகிட்டே இருக்கு. அப்படியே கையெல்லாம் உதறது, இறங்கி போகவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே கேரவன்லேயே உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூப்பிட்டாங்க, கை இப்படி ஆடிட்டே இருக்கு. அப்புறம் இறங்கி போய் அந்த ஷார்ட் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-12 நாள் நான் நார்மல் ஆகவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருந்தது. Shruti Haasan's performance was also good. Sivakarthikeyan, Sundar, Prabhu and also Rohini did justice to their roles. And also the little one who acted as Shruti's sister, Gabriella. Her acting was also cute. She was my crush then, but அதனால தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. Above all, அனிருத்தோட மியூசிக் தான் 3 படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே Why This Kolaveri சாங் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் வைட் இட் பிகம் அ ஹியூஜ் ஹிட். கண்ணழகா, போனி போ ஆர் ஸ்டில் ரூலிங் அவர் பிளேலிஸ்ட். பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் வேற லெவலில் இருக்கும். இட் ஆடட் அ ஃப்ரெஷ்னஸ் டு த ஃபிலிம். பர்டிகுலர்லி டியூஷன் கிளாஸில் சைட் அடிக்கிறப்ப வர வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று பா அல்டிமேட்டு.
மயக்கம் என்ன படம் மாதிரியே இருக்குது, செகண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு மெனி பீப்புள் அக்யூஸ்ட் இட். மோரோவர் படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆனதால் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் இட் வில் பி அ பர்ஃபெக்ட் ரொமான்டிக் ட்ராமா. பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாததால் கூட இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. செகண்ட் ஆஃபோட ஸ்லோ நரேஷன் கூட இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் இப்போது ஆஃப்டர் 8 years this movie has gained a lot of young fans. I have seen lot of my friends relating their own love stories with this movie. ஒருவேளை செகண்ட் ஆஃபோட நரேஷன் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தா it would have done well in the box office. This movie is available in MX Player and in Sun Next. Our next video is also about a love film. That love film is about the miracle of love. Keep guessing what it is. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.